ஹலோ கைஸ், வெல்கம் பேக். காலேஜ் vlog போகிறோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அது ஏன்னா நம்ம கோப்ரோ ரெடி பண்ணலான்னு பார்த்தோம், ஆனால் எங்கேயுமே கிடைக்கல. சரி ஒன்றுமே இனிமேல் ஃபோன்லேயே எடுப்போம். ஏன்னா கேமராவில் எடுத்தால் இந்த ஆடியோ அது சிங்க் பண்ணுறது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகுது, ரொம்ப அப்படியே. இன்றைக்கி என்ன டேனா, இன்றைக்கி சண்டே. அப்போது இன்றைக்கி வந்துட்டு நாளைக்கு காலேஜில் ஒரு எக்ஸிபிஷன் இருக்குது கைஸ், லைக் ஃபோக்கஸ். அப்போது அது நாங்கள் மீடியா டீம் நாங்கள் இபிகோ 300 சாரி இவரான தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. டே என்னடா அது காலேஜ் ஒன்றும் இல்லை, அது நாங்கள் தான் நடத்தணும். ஓகே, ஏன்னா எங்கள் டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் தான் அது. ஸோ அது நாங்கள் தான் நடத்தணும். அதனால் நேற்று அது பண்ணோம், பட் அது சொதப்பிடுச்சு. அப்போ இன்றைக்கி திரும்ப பண்ண போகிறேன், ஏன்னா நாளைக்கு தான் எக்ஸிபிஷன் நடக்குது. மேலே என்னமோ ஃப்ரேமில் இருந்துச்சுடா, அது கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஆனால் சண்டே 9 மணிக்கு ஆமாம் காலேஜுக்கு போகிறோன்னா எங்களோட பொறுப்பான ஒரு சீனியர்ஸ் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. இந்த மாதிரி பையன் நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளைய வந்தா நல்லா இருக்கும்ன்றீங்க. அதான் சொல்ல வந்தேன். நான் முடிவே பண்ணிட்டேன், வாங்க போலாம். இப்படி ஜூனியர்ஸ்க்கெல்லாம் நாங்கள் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். அவங்களெல்லாம் இந்த வீடியோ 10 பேருக்கு ஷேர் பண்ண சொல்லி. ஆமாம். அட பாவிகளா, 6 மணிக்கு மேல அவன் அவதாரம் என்னன்னு தெரியாம அநியாயமா குடும்பத்தோட திக்கிட்டீங்களடா. கைஸ், என்னடா வீடு இவ்வளோ அலங்கோலமாக வச்சுருக்கான்னு பார்க்காதீங்க, நல்லா தான் இருந்துச்சு. இப்போது கொஞ்ச நாளாக இப்படி போயிட்டுருக்கு. ஏன்னா நாங்கள் இதுதான் போய் நம்பாதீங்க கைஸ், உண்மையாக தான் கைஸ். ஏன்னா இதுதான் பேச்சுலர்ஸோட ஐடென்டிட்டி இல்லை மச்சான், இப்படி தான் இருக்கணும். சொல்கிறேன், நான் எங்கள் அம்மா கூட ஒரு வீட்டில் இருக்கேன்டா, நல்ல வீடுடா. இதுக்கு தாண்டா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கைஸ். இங்கே தொங்குதுல இந்த ஷர்ட்டு இந்த பேண்ட், இவன் தான் இவன் ஏதாவது சொல்லுவான், அப்போ இவனை கோத்து விடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எப்படி மாட்டிக்கிட்டா பார்த்தீங்களா? சரி கைஸ், நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். மச்சான் சாப்பிடு மச்சான், எல்லாம் கஷ்டப்பட்டு சாப்பிட்டு இருக்கேன் கைஸ். அவன் அப்படி சொல்றான், ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். யாருக்காவது ஃபுட்டு வேணும்னா சத்தியமா யூடியூப்ல நான் இப்போ இங்கே காமிச்சுன்னு இருக்கிற சாப்பாடை உங்களால் டேஸ்ட் பண்ண முடியல ஆப்ஷன் இருந்ததுன்னா காரி துப்பி அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருப்பீங்க. போலாமாடா? எப்படி? இல்லை யாரா அவனையா? இல்லை அப்போ போகலாம். காலேஜுக்கு வந்துட்டோம். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஒன்றும் இல்லைப்பா, சாப்பிட்டு தொண்டை ஏதோ பண்ணுது. அந்த சாப்பாடு விஷயத்தை விடுறா, நம்ம இப்போ காலேஜுக்கு வந்துட்டோம். மச்சா நீ நினச்சிப்பாரு, நான் என்ன பட்னியாக போட்டேன் பத்தியா? நான் சாப்பிட்ற மொதல் பிரேக்ஃபாஸ்ட்டே உப்பு இல்லாமல் சாப்பிட்டேன்னா மொத்தம் நாள் எங்கடா சொர்ணம் வரும். மச்சா சொர்ணம் இருக்கக்கூடாது மச்சான், இப்படியே லாக் பண்ணியிருந்தா உள்ளே போன பிடிக்கிறாங்க. அப்படியா? ஓகே மச்சான். எவனுமே வரல போலடா. கேஷ் இவ்வளோ பொறுப்பான பசங்களாம் நான் எங்கேயும் பார்த்துருக்க முடியாது இல்லை மச்சான். டைம் என்னன்னு சொல்ல அப்படியே உங்களுக்கு அது பேசாம திறந்துருச்சுடா, நல்ல வேலை ஸ்பீடாக திறந்துருச்சு, கேமராவை திருப்பலை. இது நல்லா தான் இருக்குது. இவ்வளோ ஆள் இல்லாமல் இந்த ஃப்ளோர் அப்படி பார்க்கவும் முடியாது. சாரி, இந்த ஃப்ளோக் அப்படி பார்க்கவும் முடியாது. இந்த பிளாக் பார்க்குற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த பிளாக்குக்கே நாங்கள் வர மாட்டோம். ஆமாம், அது உண்மை தான். ஒரு காலத்தில் வந்து ஃபஸ்ட் இயரில் அங்கே ஒரு ஸ்டாஃப் ரூம் எங்கடா இதெல்லாம் பூட்டியிருக்கு? பூட்டியிருக்காங்க. நம்ம தான் ரொம்ப சீக்கிரம் வந்துட்டோம். ஆமாம், நினைக்கிறேன் ஓப்பன் தான் இருக்குது. ஆரம்பிக்கலாங்களா?
டேய் டேய் டேய், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். கேமரா ரோலிங் ஆக்ஷன். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. என்ன மச்சான் சொன்னா கேட்கல. தூங்கின்னு இருக்கேன், அங்கே கடிச்சுன்னு சத்தம் போட்டுன்னு டிஸ்டர்ப் ஆகுது. தூங்க விடுங்க சைலண்டா. இவன் எங்க தூங்குறான்னு மட்டும் பாருங்க. சண்டே 9 மணிக்கு ஆமா காலேஜுக்கு போறோம்னா எங்களை விட பொறுப்பான ஒரு சீனியர்ஸ் நீங்க பார்த்திருக்கவே முடியாது. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? சூப்பர்.